வசந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 2/10/2025 புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் வியாழக்கிழமை என்ற குருவாரம். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றத்தையும் நிம்மதியாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஏற்றத்தை நிச்சயமாக பெறும். புதிய முதலீடுகள் அனுகூலத்தை தரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது சுய லாபத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பெற்றோர், பெரியோர், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவதும், புதிய அறிமுகத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும் அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் நிமித்தம், உத்தியோக நிமித்தம், வியாபார நிமித்தம், படிப்பு நிமித்தம் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் பொறுமை காப்பது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. வார்த்தைகளில் அதீத கவனம் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் அனுகூலம் நிச்சயமாக காணப்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடினாலும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்குன்று நல்லது நடக்கும். புதிய அறிமுகங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். கணவன் மனைவிக்குள்ளாக சிறிய வாக்குவாதங்கள், ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். தொழில் ரீதியாக பயணங்கள் ஏற்றத்தை நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். வியாபாரத்தில் நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பு. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள், பெரிய மனிதர்களுடைய சகவாசங்கள் எல்லாவற்றிலும் நிதானத்துடன் இருக்க வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிய கோபதாபங்கள் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். எதிர்பார்த்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வியாபாரத்தில் அதீத கவனம் நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவதும், வெளியிடத்திற்கும் பயணங்கள் அனுகூலத்தை பெறுவதும், தொழில் ரீதியாக நன்மைகள் ஏற்படுவதும், புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தருவதும், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொழிலில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுவது. முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருக்கக்கூடிய அனுகூலங்கள்
வியாபாரத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் கண்டிப்பாக காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோக ரீதியாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறக்கூடிய அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பில் முதலாளிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், உத்தியோகத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். எதிர்பார்த்த அனுகூலங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். லாபமும் சந்தோஷமும் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. உத்தியோக ரீதியாக எடுத்த காரியத்தில் ஜெயம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தம் நிச்சயம் ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.